தேவாலயங்களிலும் நடைபெறுகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்த விஷயம். இப்போ நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாடு அதற்கு ஒரு தன்மை இருக்கும். இறைவனுக்கு ஒரு சாப்பாடு படைச்சதுக்கப்புறம் அது புனிதமாக மாறும் என்பது ஐதீகம். அது எப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுக்குமே நம்மளுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் நம்ம சாப்பாடு வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டோம்னா அந்த தன்மை மாறி நமக்கு நல்ல குணங்கள் வரும் அப்படின்றது. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு முனிவர் போனார். அந்த முனிவருக்கான அத்தனை பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார். அவர் முற்றும் திறந்த முனிவர். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உபசாரங்களையும் அந்த ராஜா செஞ்சார். அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துருச்சு. அவருக்கு தூங்கி ஓய்வெடுக்கணும்னு நினைச்சாரு. தூங்கி ஓய்வெடுத்தார். கண் வீழ்ச்சி பார்த்த உடனே அவருக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுதுன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு முத்துமணி மாலை தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு அந்த மாலையை நம்ம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது ஒருவேளை அவர் சாப்பிட்ட அந்த உணவினுடைய தாக்கமாக இருக்கலாம். அவரும் என்ன பண்ணிட்டாரு, சரின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்து அவருடைய துணிக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த முத்துமணி மாலையை காணும்னு எல்லாரும் தேட ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிறைய விசாரணைகள்லாம் பண்ணாங்க. யார் கொண்டு போனதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அறைக்கு போன அத்தனை பேருக்குமே உத விழுந்தது. நீ தான் எடுத்தியான்னு சொல்லிட்டு ராஜானுடைய ஆட்கள் கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த உணவு ஜீரணமானதுக்கு அப்புறமா அந்த முனிவருக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம செஞ்ச இந்த ஒரு சின்ன தப்புனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம போய் உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ராஜா கிட்ட போகிறாரு. ராஜா கிட்ட போய் நான் தான் இந்த முத்துமணி மாலையை எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ கூட ராஜா அதை நம்பலை. நீங்கள் முற்றும் திறந்த முனிவராச்சே, நீங்கள் எப்படி இதை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாரோ ஒரு திருடனை காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் மேலே நீங்கள் பழிய போட்டுக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொன்னார். இருந்தாலும் இல்லைப்பா, இதை நான் தான் எடுத்தேன்னு சொன்னதுக்கப்புறம், சரி இதற்கான காரணம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னோடனே, நீ எனக்கு மதியம் சமைச்சு போட்ட அந்த சாப்பாடு, அந்த அரிசி, அதை சமைச்சவங்க யார், அந்த அரிசி எப்படி வந்தது அப்படின்ற கேள்வியை கேட்டார் ராஜா கிட்ட. உடனே ராஜா என்ன பண்ணாருன்னா, ஒரு திருடர்கள் ஒரு 4 பேர் ஒரு அரிசி மூட்டைங்களை திருடிட்டு போகும்பொழுது என்னுடைய ஆட்கள் பார்த்து என்ன பண்ணாங்க, அந்த அரிசியை பறிமுதல் பண்ணாங்க. யாருமே இந்த அரிசி என்னுடையது தான் சொல்லிட்டு யாரும் சொல்லாததுனால என்னுடைய அரசவை கிடங்குல உணவு கிடங்குல அந்த மூட்டையை போட்டுட்டேன். அந்த மூட்டையிலிருந்து சமைக்கப்பட்ட உணவு தான் இது அப்படின்னு சொன்ன உடனே, இதுதான் இதற்கு காரணம். உணவுன்றது எப்படி சமைக்கிறாங்க, எங்கேருந்து வருது, யார் சமைக்கிறாங்க அப்படின்ற அனைத்து தன்மையும் சேர்ந்த ஒரு விஷயம். இதையே நம்ம இறைவனுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு சாப்பிட்டோன்னு சொன்னாக்கா அதனால் வரக்கூடிய எந்த கெடுதலும் நமக்கு வராது, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கான விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டார். அதனால் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் சிவனுக்கு புதியதாக தூய்மையாக படைக்கப்பட்ட பச்சரிசியில் செஞ்ச சாதத்தினால என்ன பண்ணுவாங்க, முழுவதுமாக நிரப்பி அதை மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. நன்றி. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School, Vishwaksena Global Senior Secondary School, Vishwaksena Arts and Science College for Women, Vishwaksena College of Education, B.Ed, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots, Punganagar, Tiruvallur.